இங்கே பாருங்க, இதில் பெரிய பேராமீன் இருக்குது. என்ன விலை? என்ன பேராமீன்கள் கிலோ எத்தனை மணிக்கு போகிறது எடுக்கிறதுக்கு? 4 மணிக்கு போயிருக்க 4 மணிக்கு போ விடியப்புறம். இதில் பாருங்க, சினையோட எல்லாம் இந்த நண்டு இருக்கிறத வந்து பார்க்கக்கூடிய வந்து மீன் கூடுதலாக படம். பின்னேரங்களில் இவ்வளோ வருஷமாக வியாபாரம் செய்கிறீங்க? இந்த முன்னுக்கு நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், அதில் அந்த மசாரி இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பெருநண்டு சொல்கிறது. இது வந்து பாரதி என்ன அந்த நண்டை தூக்கி பார்க்குறாரு. இந்த நண்டு என்ன விலை பாரதி? என்ன எப்படி இறால் வேண்டலாம்? இப்போ மீன் வந்து வெட்டி குடிக்கணும் வேண்டின. காலையில் பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமான பறவைகள் வந்து இந்த கடற்கரை. தாய் தமிழருக்கு வணக்கம். நாங்கள் எங்கே பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் ஒரு முக்கியமான துறையில் நிற்கிறோம், மீன்பிடி துறையில். இந்த துறையில் பார்த்தீங்கன்னா அதிக அளவிலான மீன்பிடி தொழிலாளர்கள் இங்கே தொழில் செய்யணும். கிட்டத்தட்ட 300க்கு அதிகமான தொழிலாளர்கள் இருக்கிறோம்னு சொல்லி, அதாவது மீன்பிடி படகுகள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளிக்கிழமையில இந்த அதாவது மாலை நேரத்தில் மீன் சார்ந்த களை காட்டும். அதை தான் இந்த காணொலியை பதிவிட்டு வந்திருக்கேன். யாரும் சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் ஒரு காணொலி உங்களுக்கு வரும் என்ன விலை இந்த மீன்கள் போகுதுன்னு சொல்லி பார்ப்போம். மறக்காமல் லைக்கத்தை போடுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச அவங்களோட உறவுகளுக்கு சேவ் பண்ணுங்க. இந்த இடத்துல வந்து மீன்கள் நீங்கள் மலிவாக பெற்றுக்கொண்டு இந்த வியாபாரிகளுக்கு கொஞ்சம் ஊக்கமாக இருக்கும். காலை திறந்து பார்ப்போம் இங்கே என்ன விலை மீன்கள் போகுதுன்னு சொல்லி. இப்போ நான் வந்து போய்கொண்டிருக்க வழி வந்து பார்த்தீங்கன்னா கல்லுண்டா வழி. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த தண்ணி வட்டி கொண்டு போகிற காலம், அதாவது மழை காலம் முடிஞ்சு தண்ணி வட்டி கொண்டு போகிறதால இந்த வெளிநாட்டு பறவைகள் வந்து இங்கே அதிகமாக வர்றது வந்து பார்க்கக்கூடியதாக இருக்குது. இதில் பாருங்க, காலையில் பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமான பறவைகள் வந்து இந்த கடற்கரை ஓரங்களில் நிற்கிறத வந்து பார்க்கலாம். இது வந்து ஒரு நிலப்பரப்புக்கு மண் எடுத்தாலும் இதுக்கு தண்ணி நிற்கிது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதிகமான மக்கள் வந்து பயணங்கள் மேற்கொள்கிற சுற்றுலா பயணிகளும் சரி, மற்ற வேலைகளுக்கு போகிறாக்கள், அதாவது கார்னர் வட்டுக்கோட்டை சைட்லேருந்து வேலைக்கு போகிறாக்களும் சரி, இந்த ரோட்டால் அதிகமாக பிளங்குற வேல். ஆனால் இதில் பார்த்தா வந்து இளந்தெரியாத ஆக்களால் இந்த வீதியில் வந்து குப்பைகள் வந்து அதிகமாக வந்து கொட்டப்படுறது. அது கூட பார்த்தீங்கன்னா இந்த விலங்குகள்னா கழிவு தோளுகள், இந்த கோழியை அடிச்சுப்பட்ட தோளுகளை வந்து போடுறது வந்து பார்க்கக்கூடிய இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் எல்லாம் சிசிடிவி கேமராக்கள் அடித்தோன்னா அதெல்லாம் குறைஞ்சிட்டேன்னு சொல்லலாம். ஆங்காங்கே ஒன்றன் வந்து போடுறத வந்து அவதானிக்கலாம். மற்றபடி குறைஞ்சிட்டுது. உண்மையிலேயே நல்ல ஒரு விஷயம் செய்திருக்குது. இது அதாவது மாநகர சபை செய்ததோ இல்லாட்டி பிரேய சபை செய்ததோ இல்லாட்டி பொதுமக்களாக செய்தோ இல்லைன்னு தெரியாது. உண்மையாக செய்த ஆக்களுக்கு ஒரு நன்றிகள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமான தொழிலாளிகள் இருக்கிற ஒரு கடற்கரை. இதைத்தான் நாங்கள் காணொலியாக பதிவேற்ற போகிறோம். இது வந்து மாலை நேரங்களில் வந்து இன்னும் வந்து விசேஷமாக இங்கே வந்து சந்தையில் வியாபாரங்கள் நடக்கிறோம். அதை தான் காட்ட போகிறோம். மறக்காமல் காணொலியை ஃபுல்லாக பாருங்கள். இப்போ மீன்கள் என்ன விலை போகுதுன்னு பார்ப்போம். இப்போ தான் சந்தை வந்து தயாராகி கொண்டிருக்க வந்து பார்க்கக்கூடியதாக இருக்குது. நான் டவுனுக்கு போயிட்டு பாரதி எண்ணெய் குடிக்கணுங்க போகிறேன். மாலை நேரம்ன்றபடியால் பார்த்தீங்கன்னா இவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ இந்த படகுகள்லாம் குறைவு. இன்றைக்கு வந்து இந்த இடத்துல தீத்தன் நடந்திருக்க காரணத்தால் வந்து இந்த போட்டுகள்லாம் ஒதுக்கிட்டுங்க. அதில் பாருங்க தீத்தன் நடந்திருக்குது, தீத்தம் ஆடி இருக்குது. அந்த சுவாமி வந்து இப்போ வந்து தொழிலாளர்கள் தொழிலுக்கு போகிறத வந்து பார்க்கக்கூடியதாக இருக்குது. இந்த இடத்துல பாருங்க தொழிலாளிகள் போய்கொண்டிருக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் மீன் பிடிக்கிற கூடு. இந்த கூடு வந்து இப்போ கடலில் இருந்து வெளியில் கொண்டு போயினோம். இதை வந்து துப்புரவு செய்கிறதுக்காக பாருங்க போய்கொண்டிருக்கணும். அந்த போட் வந்து ஒன்று பாருங்க கரைக்கு. இது பார்த்தீங்கன்னா இந்த வலையல் வந்து மறுபடி கிளீன் துப்புரவு செய்து அதுகளுக்கு நிறமேற்றி இப்போ இந்த இடத்துல வச்சிருக்கணும். இனி கடலுக்கு கொண்டு வைக்கிறதுக்காக ஐயா வந்து கொண்டு இருக்கார். ஆனால் கதைக்க மாட்டினோம்னு நினைக்கிறேன். பார்ப்போம், காய்ச்சி பார்ப்போம். மன்னன் கன்னட வர ஐயா வணக்கம். கதைக்கலாமோ எங்கள் தொழிலுக்கு போட்டு வரீங்களா? எத்தனை மணிக்கு போனீங்க? 3 மணிக்கு. என் கூட வைக்க போனீங்களோ? வேலைப்படுத்திட்டு வரீங்க. இனி நாளைக்கு அப்போ எத்தனை மணிக்கு போகிறது எடுக்கிறதுக்கு? 4 மணிக்கு போயிருக்க 4 மணிக்கு போ விடியப்புறம் 2 பேர் தான் போடுறீங்களா? சரி. எவ்வளோ லிட்டர் இப்போ மண்ணெண்ணை வேணும் போய் வரதுக்கு? மண்ணெண்ணெலாம் உங்களுக்கு கிடைக்குது தொழிலுக்கு போய் வரதுக்கு? ஐயா வந்து தொழிலாளர் போய்கொண்டிருக்கிறார். இப்போ இதில் வந்து நாங்கள் இதில் ஒரு 5-6 வியாபாரி மேலே வியாபாரம் செய்கிற பின்னேரமான 2 பேர் இருக்குன்னா கேட்டு பார்ப்போம். எங்கே வியாபாரி மேலே காணையில்? குறைவு. ஆனால் வெள்ளிக்கிழமை நாக்கள் வந்து வேண்ட ஆக்கள் அதிகமாக வரையினமென்று கேள்விப்பட்டேன். விலை குறைவா மீன்கள் வேண்டலாம்னு சொல்லி. பின்னேரத்தை பொறுத்தவரையில் வேண்டுமா அந்த மீனை விடிய காலையில் சமைச்சு வேலைக்கு போகிறாக்கள் கொண்டு வரதுக்காக பின்னேரத்தில். இப்போ என்ன விலை போகுது மீன்கள் ஆளுகள்?
கிலோ கணக்கு இல்லையா கிலோ நண்டோடு மிக்க இந்த நண்டு இந்த இந்த நண்டு என்ன விலைண்ணே? கிலோ 10,000 ரூபா போனது இப்போ நண்டு 2,000 ரூபா ஆகும். ஏனெண்டா வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி. இது வந்து என்ன கருவண்டை 2 இறால்னு சொல்கிற இந்த இறாலை இது வந்து கிலோ வந்து 2,000 ரூபா 2,500 ரூபா போடுறது. இது வந்து அதிகமாக வேண்டினா சிவத்த இறால்னு சொல்கிறது. இந்த இறால் வந்து 1,500 ரூபா 2,000 ரூபாக்குள்ள வரும் இந்த இறால்கள். விளமீன் என்ன விலை என்ன? விளமீன் உங்களுக்கு 1,000 ரூபா கிலோ 1,000 ரூபா. இது கனவை பீலி 1,700 ரூபா கட்டணும். 1,500 ரூபா 1,500 ரூபா. இது ஒட்டியும் கருவாச்சலியும் என்ன விலை? கிலோ நண்டு நண்டு 1,200 ரூபா. இதெல்லாம் பெண் நண்டுகள் போல எனக்கு. என்னென்னா ஆண் நண்டு வந்து நீலக்கால், பெண் நண்டு ஸ்வேத்தக்கால். அதை எனக்கு ஒரு ஆள் சந்தையில் சொல்லி தந்து எனக்கு உடைய தெரியும், அதால தான் கேட்டேன். இந்த பெரிய மீன்கள் இல்லையோ, இந்த பெரிய கயல் மீன்கள் சுறாக்கள் அப்படி ஒன்று அங்காலே இருக்கு. ரெண்டே தொழிலாளிகள் பெருசாக கடலுக்கு போகிற இல்லையோ, ஆனால் இந்த கூடுதல் வச்சிருக்காக்கள் போயின்னு தானே பார்க்குறதுக்கு. காலையில் போயிட்டு வருகணும். இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பெருநண்டு சொல்கிறது. இது வந்து கிலோ ஒரு நண்டு ஒரு கிலோவா நின்றா 12,000 ரூபா அப்படி போனது. இப்போ வந்து விலை குறைஞ்சி 2,500 ரூபா 4,000 ரூபா போய் கொண்டிருக்குது. அதே மாதிரி இது வந்து பாரமீன். பாரமீன் என்ன விலை என்ன? 1,000 ரூபா. பாரமீனா கயல் அதுவும் 1,500 2,500. கயல் மீன் கிலோ 2,500 ரூபா. இதில் திருக்கையல் இருக்குது பாருங்க. திருக்க இது மசாரி இல்லை. மசாரி மசாரியில் சின்ன சுங்கன்னு சொல்கிறது ஆளுகள். மெலிவாக போகும். இறால் என்ன விலை? இறால் கிலோ 1,800 ரூபா போடலாம். 1,800. எடுத்த விலை நாங்கள் எடுத்த விலை ஒரு 1,900. பாரதியன் எப்படி இறால் வேண்டலாம்? இரணமட இறால் வேண்டினீங்கள அன்றைக்கு அது என்னமா இருந்தது? கலருக்கு நல்லா இருக்க பார்க்க. அதுதான் படிவான இறால். இப்போ மீன் வந்து வெட்டி குடிக்கணும் வேண்டின. நல்ல கத்தியில் வெட்டுறோம் நாங்கள், சும்மா நார்மல் கத்தியில் வெட்டுறோம். அது சரி. வெட்டுக்காரன் ரொம்ப இருப்பினோம் இல்லை அன்றைக்கு. இப்போ பாருங்க ஆக்கள் எல்லாம் இந்த மீன்கள் வேண்டுறதுல வந்து ஆர்வமாக இருக்கிறோம். ஏனண்டா இந்த வெள்ளிக்கிழமை இடத்துல வந்து மீன்கள் வந்து மலிவாக குடிப்பினோம்னு சொல்லி எல்லாரும் வந்து வேண்டிவினோம். இப்போ பாருங்க ஆக்கள் நம்ம வந்து வேண்டி கொண்டிருக்கிறத வந்து பார்க்கக்கூடிய இருக்குது. இந்த வீதியால் போய் வராக்கள் கண்டிப்பாக நின்று பார்த்துட்டு தான் போயினோம் இதில் இந்த மீன்கள் என்ன விலை போகுதுன்னு சொல்லி. இந்த மீன் வந்து விலை குறைய வேண்டாம், உடனே வேண்டி கொண்டு போகிறத வந்து அவதானிக்கலாம். மாலை நேரத்தில் பாருங்க இப்போ மீன் சந்தை வந்து களை கட்டி இருக்குது. இதில் இந்த சூடை அப்படியான மீன்கள், இறாலுகள், திரளியல், இந்த திருக்கியல், விளமீன்கள் எல்லாம் வைக்கிறத வந்து பார்க்கக்கூடிய இருக்குது. அதோட இஞ்சலை பாருங்க. இந்த பொரியலுக்கு வந்து ஆக்கள் பத்தியத்துக்கு வந்து பண்ணக்கூடிய மாதிரி சின்ன சின்ன மீன்கள் எல்லாம் இருக்குது. இதில் திரளியல், இறாலுகள் அப்படியான மீன்களை வந்து இங்கே பார்க்கக்கூடிய இருக்குது. இங்கே பாருங்க இதில் பெரிய பாரமீன் இருக்குது. என்ன விலை என்ன பாரமீன்கள் கிலோ? கிலோ இது என்ன பாறை இது? இது இது என்ன இல்லை திருவன்? திருவன் 1000. இது வந்து பாலை மீன். இது வந்து ஓரால இது வேறு ஏதோ ஓராமல் கிடைக்குது பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி மீன்களை. அதோட இங்கே பாருங்க இது வந்து இந்த முட்டை கனவான்னு சொல்கிறோம். கனவாயல் நண்டுகள் எல்லாம் இருக்கிறது வந்து அவதானிக்கக்கூடிய இருக்குது. குழப்பம் பண்ண வியாபாரம் செய்கிறார். இந்த நண்டு என்ன விலை? 1,500 ரூபா. இன்னும் நண்டுலாம் 1,500 ரூபா இப்போ போயிது. இப்போ என்னம்மா இந்த ஏற்றுமதி இல்லாதால நண்டுகள் விலை குறைவோ கூடவோ? குறைவாக போய்கொண்டிருக்குது. இங்கே பாருங்க இதில் வந்து இதில் இந்த கும்பலா இருக்குது. கும்பலா இங்கே இந்த ஓரா ஒட்டி மற்ற விளா மீன்கள், அதோட பெரிய முரல்கள் இருக்குது பாருங்க. இதில் முரல் என்ன விலையா போகுது? இந்த முரல் வைங்க 2,500 ரூபா. சீலா சீலா 3,500 ரூபா. இதில் பாருங்க பாறை எல்லாம் இருக்கிறத வந்து பார்க்கலாம். அதே மாதிரி இங்கே பாருங்க நண்டுகள், திருக்கியல் வந்து பெரும்பான்மையாக வந்து வரைக்கு தான் போன்றதை வந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும். இதில் பாருங்க நண்டு
பெருநண்டும் இருக்குது. இது சுத்தக்கல் நண்டு. இதை வந்து காக்கா குழுன்னு இதை சொல்கிறது. இங்கே பெரிய நண்டு பாருங்க. அதே இந்த முன்னுக்கு நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அதில் அந்த மசாரைன்னு சொல்லி இதுதான் அது. பாரதி என்ன பாருங்க பெரிய நண்டை பார்த்துட்டு என்ன நண்டுன்னு கேட்குறாரு. இல்லை 3000 தூக்கி பாருங்க. 13,000 போனது இடையில 27,000 வந்தது. இப்போ கடைசியாக இப்போ 2,500 போகுது. ஏன் அந்த விலை ரெண்டா ஏற்றுமதி இல்லை ஈரானால. பாரதி என்ன அந்த நண்டை தூக்கி பார்க்குறாரு. ரெண்டு காலுமே காணும்டா அது கரெக்ட். ஓ 3000. ஆனால் 13,000 வருமா இந்த தெரியாது. இதில் வேண்டாக்கள்கிட்ட இறால் எல்லாம் உடைச்சி குடிக்கணும். நம்ம கணவாயில் எல்லாம் வட்டி குடிக்கணும். இறால் நோண்டி கொடுக்குறதுக்கு எவ்வளோ எடுக்கிறீங்க கிலோக்கோ? என்னம்மா வருமானம் பெறுமோ தலிவினம் ஆக்கள் நோண்டி தர சொல்லி? ஒரு கிலோ எவ்வளோ நேரத்தில் உடைப்பீங்க? 10 நிமிஷம் 15 நிமிஷம் பிடிக்கும். டக்குனு செஞ்சு அவ்வளோதான் வரும். காசு பண்ணுங்க பிரதானமாக இதைத்தானே செய்கிறீங்க இல்லாட்டி சும்மா வந்து செய்கிறீங்க? நாளைக்கு எவ்வளோ எடுக்கலாம்? ஒரு நாள் 10 பேர் மட்டும் 150 1500 அவ்வளோ. அதுக்கு மேலே கஷ்டம். அதுக்கு இது செய்து முடிஞ்சாச்சு. மீனண்டா வெட்டலாமோ? மீன் பட்டினா நீங்கள் இறால் மட்டும் தானே? இறால் முறைக்கு இந்த மீன் வந்துடும். மீன் பார்த்தா இதுக்கு 100 எடுக்கணும். இதுக்கு 150 ரூபா 250 ரூபா. இந்த இறாலுக்கு 200 ரூபா. அப்படித்தான் காசு சேர்க்கணும். ஒரு 5-6 பேர் பட்டா காசு வரும். எல்லாரும் தந்தா தான் வேற கடாண்டு கொடுப்போம். சரியா நன்றியா. இது பாருங்க கணவாயில் வட்டி கொடுத்து கொண்டிருக்கிறது வந்து பார்க்கக்கூடிய இருக்குது. இது மசாரி வந்து இந்த முட்டையோடு இருந்தால் இது வந்து விலையை அடுப்பினோம். இந்த மசாரி மீனை முட்டை போட்டுட்டேன்டா எடுக்க மாட்டேன் பெரும்பான்மையாக மீன்கள் வட்டின்னு. இன்றைக்கு வெள்ளிக்கிழமை என்ற படியில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து வியாபாரிகள் வந்து அதிகமாக இல்லை இல்லாட்டி கிட்டத்தட்ட ஒரு 25-30 வியாபாரிகள் இருப்பினும் இருந்து மலிவாக வேண்டலாம் பெற்றுக்கொள்ளலாம். இந்த இடத்துல பின்னேரங்களில் வந்தீங்கன்னா எடுக்கலாம். இது வந்து வாழை மீன் கேட்கான்னு சொல்கிறார். இது வாழை இல்லையா, இது வந்து சாதாளை என்றார். ஆனால் இந்த மீன் பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து கொண்டு இருக்குது. இது வாழை இல்லையா, அப்போ இது சாதாளையா? வணக்கம் ஐயா. வணக்கம். எவ்வளோ காலமாக நீங்கள் இந்த சந்தையில் வியாபாரம் செய்கிறீங்க? பின்னேரங்களில் எவ்வளோ வருஷமாக வியாபாரம் செய்கிறீங்க? பின்னேரத்தில் 20 வருஷமாக செய்கிறீங்க. என்னம்மா வியாபாரம் நடக்குமோ? இப்போ என்ன விலை போகுது மீன்கள்? ஒரு நாளைக்கு ஒரு கிலோ போகும். கும்பல 1300 போகும். சில மண்டி செவ்வாய் ஒரு 1000-900 போகும். இன்னும் மீன் விலை குறைஞ்சிருக்கா கூடியிருக்கா? பாடு குறையும். ஆனால் ஏற்றுமதி இல்லை அதில் மீன் எல்லாம் விலை குறைஞ்சிட்டு சொல்லி ஒட்டி 50 100 ரூபா போகும். விளங்கல ஒட்டி கட்டுது 100 ரூபா 150 போகும். இது என்னது இருக்கு? இது பணம் கட்டி. இது என்னதுக்கு பயன்படுத்துறது? கரைக்கணும் இல்லாம எவ்வளோ இது கிலோ? கிலோ அப்படி 500 ரூபா. இது விளா மீன்கள் கிலோ. ஆனால் எல்லாரும் விரும்பி விளா மீன் தானே வேண்டிக்கிறோம். ஐயா வந்து வியாபாரத்தை பார்க்குறார். என்னென்னா மாலை நேர மண்டலத்தில் ஆக்கள் இதில் போகிற வார ஆக்கலண்டத்தில் வந்து வியாபாரத்தை குழப்பவும் மேலாது அவையிலும் வந்து கதைக்க நினைக்கூடிய தான் கதப்பினோம். நாளைக்கு தொழிலுக்கு போகிறது பார்த்திங்கன்னா இன்றைக்கே தங்கண்ட வேலையில எல்லாம் வந்து தயார் செய்து கொண்டு இருக்கிறத வந்து பார்க்கக்கூடியதாக இருக்குது இந்த இடத்துல. நாளைக்கு காலையில் தொழிலுக்கு போய் நம்ம இந்த கூடுகள் வச்சுட்டு வந்த ஆக்கள் நாளைக்கு போய் தான் இந்த கூடுகளை எடுத்து மீன்களை கொண்டு வரணும் கரைக்கு. நாளைக்கு கிழமையெல்லாம் போகும். வாராக்கள் வந்து வேண்டலாம். இங்கே பாருங்க இப்போ போட்டுக்கு வந்து இந்த கடலில் கூடு வைக்கிறதுக்கு போட்டு வந்து ஒன்று இருக்கிறத வந்து பார்க்கக்கூடியதாக இருக்குது பாருங்கள். அதோட இந்த வெளிநாட்டு பறவைகளும் பறந்து போகுது. வந்து மீன் கூடுதலாக படம் மீன் கூடுதலாக படையங்க மீனோட மீன் இருந்து இந்த கடிக்கிற மீன்கள் இருக்குது. பேத்து கருவாய் அதுகள் எல்லாம் பொலிச்சல்லிகள்
அப்படியே போய் அது அந்த மீன் நிற்கும் தானே ஓ ஓ நிற்க வலைக்கு கிட்ட போய் வலையில் புடைக்கு அது போய் வலையோட சேர்த்து கடிச்சு தான் வலை பீத்தலாம். இது எத்தனை மாதக்கணக்கில் இந்த விலை வந்து கடலுக்கு இருக்கும்? இந்த வலை வந்து கடலுக்குள்ள பெரிய விலை நிற்கிது. ஓ இதை கொண்டு போய் அதுக்கு இருக்கிற மீனை ஒரு நாள் முடியப்புறம் 3 மணிக்கு 4 மணிக்கு 3 மணிக்கு போய் முடிய போய் அதுக்கு சுற்றி அந்த மீனை எடுத்து கொண்டு வரேன். அந்த வேலை அப்படியே கிடக்கு. அப்போ இதை என்னன்னு சொல்கிறது? இதை அந்த மடி ஏன்னு சொல்கிறது? இதை வந்து மடி என்று அது இந்த ரோலருக்கு தான் அப்படி சொல்கிறேன். இது எங்களுக்கு வந்து கடிப்புன்னு சொல்கிறேன். கடிப்பு. இது வந்து மீனை போய் நாங்கள் அப்படியே கோழி கொண்டு வரோம். இப்போ இந்த இதில் இருக்கிற பட்டி தெரியுது ஓ இப்படியே ரவுண்டாக இருக்கும். ஓ அதுக்குள்ளே மீன் ஏறி இருக்கும் போய் அப்படியே சுற்றி கொண்டு வரோம். அப்போ எத்தனை பேர் போகிறீங்கள்? 5 பேர். 5 பேர். ஆனால் இது இந்த பெரிய பெப்பை காவறதுக்கு 4 பேர் வேணும் போல நடக்குது. கஷ்டப்பட்டு பிடிக்கிற மீன் தான் இன்றைக்கு நாங்கள் சாப்பிட்றோம். ஐயா இப்போ என்ன மாதிரி மீன்கள் விலை போகுது? இப்போ வந்து இப்போ கொஞ்சம் விலை குறைஞ்சிட்டு. ஓ நல்ல மீன் 1400 ரூபா, பாரி அதில் 1400 ரூபா 1300 ரூபா போகுது. ஓ சூட 500 600 ரூபா போனது இப்போ 250 300 ரூபாக்குள்ள போகுது. வளமையாக வந்து உங்களுக்கு என்ன மீன் பிடி வர்றது அதிகமாக? இங்கே எல்லா மீன் தான் படம். இப்போ சூட இதாவில் இல்லை எல்லாம் கலவை. கலவனா வரும். பாரியல் எல்லாம் பரவாயில்ல. அப்போ பரவாயில்ல. இப்போ நல்ல மீன் படம். அப்போ எவ்வளோ காலமாக இப்போ இங்கே நீங்கள் தொழில் செய்கிறீங்க? இது வந்து இப்போ ஒரு இந்த பிரச்சனை புறாதான் யுத்த காலம் வந்து செல்லும். அதுக்கு பிறகுதான் இது வந்து இந்த பெரிய வேலைகள் கொஞ்சம் கூடுதலாக செய்தாங்க. முதல் மன்னார் பக்கம் சும்மா கொஞ்சம் கொஞ்சம் பேர் செய்தவங்க. இப்போ எங்களோட துறையில் எல்லாரும் இந்த தொழில். இல்லை நீங்கள் எவ்வளோ காலமாக இங்கே தொழில் செய்கிறீங்க? நாங்களோ நாங்கள் இந்த வளர்றைக்கு இப்போ ஒரு 3 வருஷம். இல்லை நான் கேட்குறேன், நீங்கள் தொழில் செய்கிறது இங்கே எவ்வளோ 10 வருஷமா 15 வருஷமா இங்கே தொழில் செய்கிறீங்களா? அப்படி தொழில் செய்கிறோம். நாங்கள் தொழில் செய்கிற எங்களுக்கு இப்போ பள்ளிக்கூடம் முடிஞ்ச காலம் பக்கம் எங்களை தொழில் இதுதான். இந்த தொழில் தானே. அப்போ நாங்கள் இப்போ பள்ளிக்கூடம் படிக்கவே இதே கற்றுக்கொண்டிருப்போம். தன் தொழில் தனக்கு தான் எங்களோட தொழிலை நாங்கள் கற்றுக்கொண்டு தானே இருப்போம். அது சரி. அப்போ எங்களை படிப்புகள் முடிய நாளைக்கு தின்னு வந்து எனக்கு ஒரு ஞாபகம் இருக்குது. தின்னாது நீங்கள் எவ்வளவு காலத்தில் இந்த மீன்கள் வந்து இது கற்றுக்கொண்டு இந்த தொழில் செய்ய வளர்க்கிட்ட நீங்கள்? தொழிலாமல் இல்லை, எவ்வளோ காலத்தில் கற்றுக்கொண்டு இந்த தொழில் செய்ய வளர்க்கிட்ட நீங்கள்? கற்றுக்கொண்டது நாங்கள் அதான் இப்போ சொல்கிறோம். ஒரு 18 வயசு அதுகளில் நல்ல தொழிலை கற்றுட்டோம். அதில் பிடிச்சி இப்போ தொடர்ந்து தானே செய்கிறோம். எங்களை 15-16 வயதில் இதுகள் தெரியாது. இப்போ பார்க்குறீங்க இந்த கிடக்கிற வீட்டெல்லாம் இப்போ பொத்தி விடுக்கணும். அல்லது தெரியாட்டி இப்படியே இருக்க வேண்டியான்னு பொத்துறாக்களை கூப்பிட்டு கொண்டு இருக்கோம். நீங்கள் அதிகமாக என்ன மீன் பிடிபட்ட சந்தோஷப்படுவீங்க? அதிகமாக பாறைப்படும். இப்போ சூடான் கூடுதலாக படம் ஏறுது. மற்றது எல்லாமே சின்னடி பாறை அதில் எல்லாம் இங்கே கூடுதலாக படம். படையை துவங்கிச்சேன்டா எல்லாம் படம். கடலில் இதுதான் மீன் இல்லையே உருவாக. இப்போ நீங்கள் சில வேலை ஒரு 10 கிலோ பாறைப்பட்டா சந்தோஷமாக இருக்கும், சில வேலை 100 கிலோ சூடாப்பட்டா கவலையாக இருக்கும். ஒரு 10 கிலோ அப்படி வராது. இன்றைக்கு பாறைப்படும், நாளைக்கு சூடப்படும். பாறை தான் எடுக்கப்படணும் என்றால் கடவுளுக்கும் ஏற்காத விஷயம். அது சரி. அது எங்களுக்கு எது பட்டாலும் எங்களுக்கு போகிற இப்போ தொழிலாளி போனால் இந்த தொழிலுக்கு பட்டுதோ விட்டுதோ போகிற காசும் தொழிலாட்ட காசும் வந்தால் சரி. 5 பேருக்குண்டா இப்போ அவர் முதலாளியை விட்டால் ஒரு ஆக்களுக்கு 7,000 குறைஞ்சது 7,000 ஒரு ஆளுக்கு. அது குறைஞ்சா வராங்க. இது வந்து மேலால செய்கிற தொழில் இல்லை, தாண்டி செய்கிற தொழில். எத்தனை அடி ஆழத்துக்கு போகணும்? இது வந்து
வந்து 8 பாகம் 9 பாகம் என்றால் என்ன ஒரு பாகம் எத்தனை அடி? ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ இந்த 3 வேஸ் லைன் போஸ்டண்டா கிட்டத்தட்ட ஒரு 25 அடி. ஓ 25 அடி கூட தான். 24 முழம் என்றால் அடிக்கணக்கு கூட. ஓ 24 முழம் மண்டா 10 முழம் மண்டா 15 அடி 30 அடி 36 அடி. ஓ 36 அளவுக்கு போய் தொழில் செய்யணும். அப்போ ஒட்சன் சிலிண்டர் ஒன்றும் இல்லாமல் பைப்பு 10 அடி ஆகும். இல்லை 18 அடி 18 அடி ஒரு ஆண்டனா ஓ பைப் இது. ஓ ஒரு வலைக்கு 2 பைப் போட்டு இருக்கு. இந்த பைப் இருக்குல்ல ஓ இது வந்து இந்த மாதிரி ஒரு பைப் அங்க வரும். அப்போ ரிஸ்க் எடுத்து தான் இந்த தொழில் செய்கிறீங்க. இதில் பாருங்கள் சினையோடைய எல்லாம் இந்த நண்டு இருக்கிறது வந்து பார்க்கக்கூடிய இருக்குது.